பேஸ்பால் விளையாட நடிச்ச இங்கிலாந்து அணிய முதல் நாள்லயே பொட்டலம் பண்ணி இங்கிலாந்துக்கு எதிராக பேஸ்பால் விளையாண்டு சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்திய அணி. இந்திய விசஸ் இங்கிலாந்து இவங்க 2 பேருக்கும் இடையான முதல் டெஸ்ட் மேட்ச்ல டாஸை வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இந்த அணியில அஸ்வின் அவருடைய 100வது டெஸ்ட் போட்டியை விளையாண்டாரு. இதனால அவருக்கு கௌரவ விருதும் கொடுத்திருந்தாங்க. முதல்ல களமிறங்கிய இங்கிலாந்துடைய தொடக்கம் சூப்பராக இருந்தாலும் அந்த அணியை சேர்ந்த பென் டக்கர் 58 பாலுக்கு 27 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் யாதவ் பால்ல ஸ்விம் கில்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்தது வந்த ஒலிபோப் 24 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் போட்ட பால்ல ஜெய்ஸ்வால் பண்ண செம்பிட்ல அவுட் ஆயிட்டு வெளில போக ரூட் 56 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பால்ல எல்பி ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அதிலேயே விளையாண்ட ஜாக் அலி 108 பாலுக்கு 79 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் யாதவ் போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. 100வது டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட பேஸ்டோ 18 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் போட்ட பால்ல ஜெய்ஸ்வால்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக பென் ஸ்டோக் 6 பாலுக்கு டெக் அவுட்ல குல்தீப் போட்ட பால்ல எல்பி ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. டாம் கில் 9 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பால்ல படிக்கல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அதுக்கப்புறம் வந்து வீட்டில் யாருமே ஒழுங்கா விளையாடல. இதனால இங்கிலாந்து அணி 57.4 ஓவர் முடியல 10 விக்கெட்ல பேருக்கு 218 ரன் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. இந்த அணி பந்து வீச்சு தரப்புல குல்தீப் 15 ஓவர் வீசி ஒரு மெயின் ஓவர் போட்டு 75 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட் எடுத்தாரு. இதன் மூலம் குல்தீப் யாதவ் டெஸ்ட்ல குறைந்த பந்து வீசி அதிவேகமா 50 விக்கெட்டை டெஸ்ட்ல எடுத்த வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சாரு. அதுலேயும் அதிவேகமாக குறைந்த பால வீசி 50 விக்கெட் எடுத்த இந்திய வீரர்கள் லிஸ்ட்லையும் முதலிடம் பிடிச்சாரு. அஸ்வின் 100வது டெஸ்ட் மேட்ச் விளையாடுற இந்த போட்டியில் 11 ஓவர் வீசி ஒரு மெயின் போட்டு 51 ரன்களை விட்டு கொடுத்து 4 முக்கிய விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாரு. கிளம்பிறங்கிய இந்தியனுடைய தொடக்கமே அதிரடியாக இருந்துச்சு. ரோஹித் சர்மா, எச்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் பேஸ்பால் அணிக்கு எதிராக பேஸ்பால் விளையாண்டு சம்பவம் பண்ணாங்க. இதில் எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் ரோஹித்தை விட அதிவேகமாக அரை சதம் அடித்து செஞ்சுரி அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். 2 பேரும் சேர்ந்து 100 ரன் கூட பார்ட்டிசிபேட் வச்சாங்க. ஆனால் ஜெய்ஸ்வால் 56 பாலுக்கு 57 ரன் 5 பவுண்டரி 3 சிக்ஸ் 98 விக்கெட் இருக்கும்போது பசிட் வீசிய பால்ல கீப்பர் பண்ண செம்பீட்ல அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டாரு. ஜெய்ஸ்வால் மட்டும் கிரீஸ்ல இருந்திருந்தா கண்டிப்பா செஞ்சுரி கூட போட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு அதிவேகமா அடிச்சிட்டு இருந்தார். மேலும் ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்ல டெஸ்ட்ல 1000 ரன்களை அடிச்சு வெறும் 16 இன்னிங்ஸ்ல 1000 ரன்னை அடித்த வீரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையை படிச்சது மட்டும் இல்லாம அதிவேகமாக 1000 ரன்னை கடந்த வீரர்கள் லிஸ்ட்ல 2வது இடம் பிடிச்சிருக்காரு எச்எஸ்ஜி ஜெய்ஸ்வால். மேலும் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு டெஸ்ட் தொடரில் விராட் கோலி தான் இதற்கு முன்பு அதிக ரன் அடிச்சிருந்தார். அந்த சாதனை எச்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் முறியடிச்சு தற்போது முதலிடம் பிடிச்சிருக்கார். முதல் நாள் முடிவுல ரோஹித் 83 பாலுக்கு 52 ரன் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருக்காங்க. சுபம் கில் 39 பாலுக்கு 26 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருக்க. இந்திய அணி 30 ஓவர் முடியல ஒரு விக்கெட்ல இருக்கு 135 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் இந்திய அணி 83 ரன் பின்னிலையில இருக்காங்க. நாளைக்கு 2வது நாள்ல இந்திய அணி இந்த 83 ரன் அடிச்சு இங்கிலாந்து அணிக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை இந்திய அணி செட் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்தியனுடைய மிரட்டலான பந்து வச்சு பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கவலை லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.